ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம விளையாட போகிற கேரம் டிஸ்பூல். இது ஒரு கேரம் கேம் தான். ஓகே, விளையாட ஆரம்பிக்கலாமா? ஓகே, இதில் போவோம். ஒருத்தர் அனுப்பியிருக்காரு. ஓகே, மேட்சுக்கு போகலாம். 3, அது பேர் 2, அதுதான் 1. வந்துட்டோம் கைஸ். இங்கே ராகவன் இருக்குல்ல, அதை தான் நாம் சரி. இப்படி ஒரு ஷாட் போகணும் கைஸ். இப்படி வச்சு டார்கெட் கரெக்டாக வைக்கணும் கைஸ். கரெக்டாக உழுவணும், அப்படி அடிக்கணும். அடுத்தது இதுதான் வைக்க போகிறேன். டார்கெட் கைஸ் அவனுக்கு போயிடுச்சு கைஸ். காயின் அவனுக்கு போயிடுச்சு. நம்மளுக்கு மேலே விளையாடுவான் போல, பாட்டம் போல. நம்ம பாட்டமா அவன் பாட்டமான்னு இப்போ தான் தெரிய போகுது. உண்மை சொன்னா அவன் தான் பாட்டம். ஓகே, இப்படி வச்சு கட்ட கூடி வச்சு பவுல் விழுந்துருக்கு. என்னதுக்கு அடுத்து இதுதான் அவனுக்கே எடுத்து கொடுத்துருக்கேன். அவன் அடிக்க போகிறான் பாருங்க. நான் சொன்னேனே, அடுத்து 1 ரூபா அடிப்பான்னு நினைக்கிறேன், இல்லை 2 ரூபா அடிப்பான். ஃபவுல். தம்பி என்னப்பா இப்படி விளாட்றீங்க? ஓகே, அடுத்து இங்கே ஒரு அடி. நம்ம யூடியூப் சேனல் இப்போ 121 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு. அதனால் உங்களுக்கு என்ன ஒன்றும் பண்ணுவானா, கமெண்டில் ஒரு ஹாய் இல்லை, யாரோ கிராணி ஹார்ட் மோடில் விளாடணுன்னு சொன்னாங்களே, போட்டுடலாம். கேம் விளாட்ற நம்மளாலலாம் அதெல்லாம் போட முடியாதுன்னு நிறைய பேர் நினைப்பீங்க. 20 ரூபா ஃபவுல் வைக்கிற இவெல்லாம் போட முடியாதுன்னு நினைப்பீங்க. ஆனால் என்னால் முடியும், முடிச்சு காமிப்பேன். அடுத்து இப்படி ஒரு அடி போட்டு அந்த 20 ரூபாயும் வர வச்சுட்டேன். அடுத்து இப்படி ஒரு அடி போட்டு இன்னொன்று 20 ரூபாயை வர வச்சுட்டேன். அடுத்து இப்படி ஒன்று போட்டு 10 ரூபாய் வர வச்சுட்டேன். அடுத்து இப்படி ஒன்று போட்டு அவனுக்கு தான் கைஸ். தம்பி நம்மளுக்கு மேலே பாட்டமாக நான் எப்படி தம்பி? வாய் எது கொட்டாச்சு எதோ ஒழுகுது கைஸ். இதுதான் மேஜிக். இதுக்கு மேலே சூப்பராக விளாடுவானுங்க. பாருங்க கைஸ் எப்படி விளாடுவாங்க தம்பி. நம்ம அதிகமாக எடுத்துட்டோம்னா சூப்பராக விளாடுவாங்க. இந்த பாட்டம் மேலே விளாட்றியான்னு விளாண்டுருக்காங்க கைஸ். கைஸ் காண்டேட்டுது கைஸ். இதுக்கு மேலே நான் சும்மா இருந்தது போகணும். சூறப்புலியாக போகிறேன்னா அதான் வாயில் வரல கைஸ். வரலனாலும் வர வைப்பேன் கைஸ். இப்படி வச்சு இப்படி ஒரு அடி அடித்தா இங்கே வந்து விழுவுமா, இது வந்துடும் அவனுக்கு. அவன் அந்த 2 ரூபாயை தான் அடிப்பான்னு வீம்புக்கு அடிப்பானா, அது விழுவாமல் ஃபவுலுக்கு போயிடுமா. நான் எப்படி நான் சொல்கிறேன் ப்ரோ, எப்படி ப்ரோ சொல்கிறேன்னு கேட்டீங்க. புரியுது ஆனால் புரியலை. வாட்டலன்னு கேட்பீங்க, ஆனால் அதுவும் புரியுது ஆனால் புரியல. ஓகே, வின்னு. சூப்பர், மேலே ஏரியாச்சு. பிரேக் காய்ஸ். அது கொஞ்சம் விளம்பரம் போட்டாங்க, அதனால தான் கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆச்சு. ஏதோ விட்டுருக்காங்க. இல்லை ஓகே தலை, இன்னொன்று மேட்ச் போடு தலைவான்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. போட்டு அவுட் ஆகிட்டேன்னா இன்னும் சொல்கிறேன். இன்றைக்கி நான் 10 நிமிஷத்துக்கு மேலே போட மாட்டேன். அன்றைக்கி காப்பி லைட் போட்டு விட்டாங்க பப்ஜி விளாண்டு போட்டுதுக்கு. வந்தோடே வேணா காய்ஸ், யாருன்னே தெரில காய்ஸ். நம்ம வின் ஆகிட்டோம். இன்னொன்று மேட்ச் போடணும்னு கேட்பீங்களா மாட்டிங்களான்னா தெரில. அடுத்த லெவலுக்கு போகணும்னா கமெண்டில்
ப்ரோ நெக்ஸ்ட் லெவல் சேஞ்சிங் அப்படின்னு எதையோ அடிச்சு விடுங்க. ஓகே ஆடலாமா வேணாமா, ஆடலாமா வேணாமா, அடிக்கலாம். கைஸ் நம்மளுக்கு மேலே ஒருத்த வரான். கைஸ் நம்ம விளாட முடியுமா? கிரிக்கெட் பிளேயராக இருப்போம். பெரிய டோனியாக இருக்குமா இல்லை விராட்டாக இருக்குமா தெரில. வாட் வந்தோடனே 10 ரூபா வச்சுக்கிட்டாரு. அடுத்து 20, அடுத்து கணக்கு 30, அடுத்து கணக்கு 40. முச்சு விட்டாங்க கைஸ். நான் 5 நிமிஷம் தான் டைம் இருக்கு, ஈஸியாக போயிடும் இந்த ஆட்டம். அடுத்த ஆட்டத்தில் பார்த்துடலாம். காண்டே தூச்சில சுட்டுப்பட்டல. ஒரு ஸ்ட்ரைக்கர் கூட எனக்கு என்னால் கண்ட்ரோல் பண்ண தெரிலனா நான் எவ்வளோ பெரிய சாத்தானா இருப்பேன். ஓகே ஒரு 5 நாள் 6 நாளைக்கு போய் விடுங்க. நான் ஷார்ட்ஸ் போடுவேன், அதுக்கு எல்லோரும் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே அது ஏன் ஷார்ட்ஸ் போடுறப்போ சொல்லாமேன்னு எல்லோரும் கேட்பீங்க. அது வந்து அப்போ டைம் இருக்காது, இப்போ தான் டைம் இருக்குது. இன்னும் 4 நிமிஷம் இருக்குது, 4 நிமிஷம்தான் இருக்குது கைஸ். அவுட் ஆகிட்டேன்னா எவனும் திட்டக்கூடாது சொல்லிட்டேன். அப்படி திட்டினீங்க சலுப்பாரிக்க. கிரிக்கெட் பிளேயர் அண்ணா, கிரிக்கெட் அண்ணா என்ன ஆயிட்டீங்க? ஓகே நான் போட்டா ஆட தலைவா அப்படி என்ன விளம்பரம் வந்துச்சுன்னு கேட்பீங்க. அது ஒன்றும் இல்லை, லாட்ரி கேமா, அது நம்மளுக்கு எதுக்கு? ஓகே பாரிஸ் ஸ்டேஜ் திருப்பி விளாட்றேன். யாருக்கு கம்பெனி கொடுக்குறீங்களோ எங்கள் கிளப்புக்கு ஜாயின் பண்ணணுமா? எங்கள் கிளப் நேமு இதில் கொடுக்குறோம். கேம் பேர் கேரம் டிஸ்போல். யாரும் கட் பண்ணிடாதீங்க, முழுசாக பாருங்கள், அப்போ தான் கிளப் நேம் வரும். மொத்தம் 4 பேர் இருக்கும் கிளப்பில். சூப்பர், வந்தோடனே ஃபவுலு. அடுத்து நாம் என்ட்ரி, சூப்பர் என்ட்ரி. உங்களுக்கு பென்டனில் ஏலியன் என்ன ஏலியன் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லிடுங்க. அதே நான் கேட்குற ஏலியன்ஸ் பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யூமாங்க சார்ஸ் பிடிக்குன்னா லைக் பண்ணுங்க. யாருக்கு எது எது பிடிக்குதுன்னு பார்த்துடலாம். ஓகே எப்படி ஆடுறன்னு பார்க்கலாம். கைஸ் கேம் பேர் கேரம் டிஸ்பூல். நோட் பண்ணிக்கோங்க. கிளப் வந்து ஸ்பைடர் மாதிரி இருக்கும் கைஸ். விஸ்வா டேஷ் எஸ்எம்ஆர் அப்படின்னு போட்டிருக்கோம் ஒரு கிளப். ஐடி வந்து 343861. மெதுவாக சொன்னால் 343861. புரிஞ்சிச்சா? இதோட வீடியோ முடியுது. பாய்.